40 நாட்கள் நோன்பிருந்தேன், உன்னை பார்ப்பது பலன் என பணிந்து வந்தேன். நாள்தோறும் உன்னை நினைந்திருந்தேன், உன் நாமமே துணை என நடந்து வந்தேன். உன் நாமமே துணை என நடந்து வந்தேன். 40 நாட்கள் நோன்பிருந்தேன். இது பாட்டுக்காக இதுதான் வச்சுப்போம். இந்த மாலை போட்டுக்கிறதுல நிறைய பேருக்கு சுவாமி துளசி மாலை போட்டுக்கலாமா, ருத்ராட்ச மாலை போட்டுக்கலாமா, ஸ்படிக மாலை போட்டுக்கலாமா, எந்த மாலை போட்டுனா விசேஷம் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது. மாலை அப்படின்னா ஐயப்பனுடைய மாலை என்றால் அதற்கு முத்திரை மாலை என்ற ஒரு பெயர் உண்டு. முதல் வாட்டி நீங்கள் போடுற மாலை உங்களுடைய சபரி யாத்திரை நீங்கள் எப்பெல்லாம் பண்ணுறீங்களோ அந்த யாத்திரைக்கெல்லாம் இந்த முதல் மாலை தான் நீங்கள் முதல்ல போட்டுக்கணும். இதை துளசி மாலை தான் போடணும் என்பது ஐதீகம். ஏன்னா பந்தளராஜன் அரண்மனையில் இருந்து ஐயப்பன் புலிப்பாலுக்காக கிளம்புகிற பொழுது, புலிப்பால் எடுக்கிறதுன்றது ஒரு நாடகம் தான். பந்தளராஜா என்ன பண்ணாராம், நீ காட்டுக்கு போகிற, அதனால் மகாவிஷ்ணுவுடைய அம்சமாக மகாலட்சுமியின் அம்சமான அந்த துளசி மாலையை உன் கழுத்தில் போடுறேன், அது உனக்கு பாதுகாப்பாக இருக்கும், அது கவசமாக இருக்கும்னு ஐயப்பனுக்கு அந்த துளசி மாலையை போட்டு அனுப்பியதாக வரலாறு. இது ஐதீகம், நம்பிக்கைலாம் இல்லை, வரலாறு. பந்தளராஜன் போட்டு அனுப்பிச்சார். அதே மாதிரி இருமுடியை எடுத்து அதிலே தேங்காய் வச்சு, ஏன்னா தேங்காய் கெடாது, அதனால தேங்காயை வச்சு, அது பரமேஸ்வரனுடைய அம்சம். அப்போது சிவவிஷ்ணு ஐக்கியம் என்று பந்தளராஜனுக்கு அப்போ தெரியாது. ஆனால் தெரியாமலேயே விஷ்ணுவுடைய அம்சமான துளசி மாலையையும் பரமேஸ்வரனுடைய அம்சமான அந்த தேங்காயையும் அந்த இருமுடி அப்போ கெடாத பொருளாக வச்சு கொஞ்சம் நெய், தேங்காய், ஏன்னா நெய்லாம் கெடாத சமாச்சாரம், அதனால் அதெல்லாம் வைத்து அனுப்பியதாக ஐதீகம்.